ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யா ஷோபன் விளாக்ஸ். இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா, அடுப்படி இல்லறம். பொண்டாட்டிக்கிட்ட சும்மா சண்டை போடுறது, அந்த பொண்டாட்டி கோவிச்சிட்டு ஊருக்கு போயிட்டா ஒரு ஆண்களோட நிலைமை என்ன, அதுதாங்க இந்த கதையில் சொல்லியிருக்காங்க. அடுப்படி இல்லறம். காலையில் கண் விழிக்கும் பொழுது மணி 6:30. ஐயோ, அடித்து பிடித்து எழுந்தேன். நிர்மல் விமல் அருகில் மெத்தையில் படுத்திருந்தவர்களை தட்டி எழுப்பினேன். சோம்பல் முறித்து கொண்டே எழுந்தார்கள். அவசரமாக வந்து வாசல் திறந்தேன். படியில் பால் பாக்கெட் இருந்தது. எடுத்துக்கொண்டு விடுவிடுவென்று சமையலறைக்கு வந்து உடைத்து பாத்திரத்தில் ஊற்றி அடுப்பை பற்ற வைத்துவிட்டு கொல்லைக்கு சென்றேன். குளியலறையில் புகுந்து பிரஷ்ஷில் பற்பசை வைக்கும்போதே பால் பொங்குமோ என்ற சந்தேகம் வந்தது. தேய்த்து கொண்டே வந்து பார்த்தேன். பொங்கவில்லை. வேகமாக பல் துலக்கி முகம் கழுவி வந்தபோது பொங்கியது. இறக்கி வைத்துவிட்டு பானை எடுத்து குடத்திலிருந்து தண்ணீர் சாய்த்து உலையை போட்டேன். 3 டம்ளர்கள் எடுத்து அடுப்பு மேடையில் வரிசையாக அடுக்கி சர்க்கரை போட்டு பாலை ஊற்றி சன்ரைஸ் போட்டு காப்பி கலந்தேன். நிர்மல் விமல் பல் துலக்கி முகம் கழுவி காப்பிக்கு வந்து விட்டார்கள். சீக்கிரம் குடிச்சிட்டு படிக்கணும் உத்தரவிட்டேன். அவர்கள் எடுத்துக்கொண்டு நகர்ந்தார்கள். நான் எடுத்து வாயில் வைத்து உறிஞ்சும்போது என்ன குழம்பு வைக்கலாம் மூளைக்குள் ஓடியது. நேற்று புளிக்குழம்பு, இன்று சாம்பார் முட்டை. முடிவு. உலை கொதித்தது. சட்டென்று எழுந்து 3 ஆலாக்கு அரிசியை பானையிலிருந்து எடுத்து களைந்து உலையில் போட்டேன். மறவாமல் கழுநீர் ஒதுக்கி அடுத்த அடுப்பை பற்ற வைத்து பருப்பு வேக போட்டுவிட்டு கறிக்காய் வேலைக்கு வந்தேன். சின்ன வெங்காயம் உரித்து உருளைக்கிழங்கு வெட்டும்போது உலை வலிந்தது. மூடியை அப்புறப்படுத்திவிட்டு காய்கறி வேலைகளை தொடர்ந்தேன். முடித்தபோது துவட்டலுக்கு முட்டைக்கோஸ் சிரித்தது. அதையும் எடுத்து சன்னமாக வெட்டிவிட்டு எழுந்தேன். அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம். விமல் இந்தியாவின் தந்தை மகாத்மா காந்தி. நிர்மல் உறக்க படித்தார்கள். வெந்து கொண்டிருக்கும் பருப்பில் காய்கறிகளை அள்ளி போட்டு சாம்பார் தயார் செய்யும்போது சாதம் வெந்து வடிக்க தயாராகி விட்டது. எடுத்து வடிக்கும்போது கையை சுட்டு விட்டது. உதறி கையை சூப்பிக்கொண்டு அதே அடுப்பில் எண்ணெய் சட்டியை போட்டு குட்டை கோஸ் துவட்டல் ஆரம்பமானது. முடிக்க வயிறு கலக்கியது. ஓடிப்போய் இயற்கை உபாதியை முடித்து கழிவறையை விட்டு வெளியே வந்து வேலையை தொடர சிறிது நேரத்தில் துவட்டல் சாம்பார் தயாரானது. துவட்டலை இறக்கி சாம்பாரை தாளித்து இறக்கும்போது மணி 8 அடித்தது. பிள்ளைகள் படிப்பை முடித்துவிட்டு குளிக்க புறப்பட்டார்கள். டேய், சீக்கிரம் முடிங்க, நான் குளிக்கணும். அதட்டல். வடித்த சாதத்தை நிமித்து சட்டியில் போட்டு சாம்பார் விட்டு கலக்கி 2 டப்பாக்கட்டில் துவட்டலும் சேர்த்து வைத்து மூட மகன்களின் மதிய சாப்பாடு தயார். அடுத்து 3 அடுக்கு தூக்கை அடைக்க எனக்கும் வேலை முடிந்தது. மணி 8:15. 8:45க்கு அலுவலகத்தில் கட்டை விரல் பதிக்க வேண்டும். தவறினால் தாமத வருகை என்று பதிவாகி பதில் சொல்ல வேண்டும். வேகமானேன். குளித்து முடித்து மூவரும் சாப்பிட்டுவிட்டு ஒரு வழியாக எல்லோரும் வீட்டை விட்டு வெளியே வரும்போது மணி 8:30. அப்பா, போயிட்டு வரேன் கூவி நிர்மல் விமல் ஆளுக்கு ஒரு சைக்கிளை எடுத்துக்கொண்டு நகர்ந்தார்கள். சரி என தலையாட்டி என் இருசக்கர வாகனத்தில் ஏறி அமரும்போது கோபித்து கொண்டு தாய் வீடு சென்ற மனைவி எப்போது திரும்புவாள் மனம் நினைத்தது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இந்த அப்பா வந்து காலையில் இவ்வளோ பரபரப்பாக அந்த குழந்தைங்கள ஒரு நாள் ஸ்கூலுக்கு கிளப்புறதுக்கே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி தானேங்க டெய்லி அந்த லேடிஸ்க்கும் இருக்கும். கண்டிப்பாக அவர் இன்னைக்கு உணர்ந்திருப்பார், நம்ம பொண்டாட்டி வந்தால் சண்டையே போடக்கூடாதுப்பா அப்படின்னு. உடனே இந்த ஆம்பளை மேலே தான் தப்போம், பொம்பளைங்கள்லாம் தப்பில்லை அப்படிலாம் நான் சொல்ல வரல. அம்மா வீட்டுக்கு போகிற அளவுக்கு அந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, டாட்டா, பாய்.